அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து ஷமாயிலுத் திர்மிதி பாடத்தொடர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்முக வர்ணனையை ஒவ்வொரு பதிவில் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று 4வது தொடரிலே இருக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த அந்த பதிவுகளை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் நேற்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பு, அங்க அடையாளங்கள் எப்படி இருந்தன என்று பார்த்தோம். நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தேன், இந்த பாடத்தில் 15 ஹதீஸ்களை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வருகிறார்கள். எல்லாமே ஆச்சரியமான ஹதீஸ். அதில் அரைவாசியை நேற்றைய பதிவில் பார்த்தோம். இன்றைய மிகுதமான ஹதீஸ்களை நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தை அல்லாமா திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷமாயில்ல கொண்டு வராங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள், அவர்களுடைய அங்க அடையாளங்கள் எப்படி என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணால் பார்த்த விடயத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்தவீலில் முமக்கத்தி வலா பில் கஸீரில் முத்தரத்ததி. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடும் உயரமுள்ளவர்களாகவும் இருக்கல்ல, கடும் கட்டையானவர்களாகவும் இருக்கல்ல. வகான ரப்அத்தம் மினல் கௌம், கூட்டத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுத்தர உயரமுள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி முழுமையாக சுருண்டதாகவும் இருக்கல்ல, முழுமையாக ஸ்ட்ரைட் முடியாகவும் இருக்கல்ல. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட விதத்தில் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி இருந்தது. தொடர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லம் யகுன் பில் முத்தஹமி வலா பில் முகல்சமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் கொழுத்தவராகவும் இருக்கல்ல, அதிகம் மெலிந்தவராகவும் இருக்கல்ல. இரண்டுக்கும் இடைப்பட்ட தோற்றத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். வகான ஃபி வஜ்ஹிஹி தத்வீருன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். எவ்வளவு அழகு என்பதை நாங்கள் கற்பனை செய்து பார்க்கணும். சொல்லிட்டு சொல்றாங்க, அபியது முஷ்ரபுன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலுடைய நிறம் என்ன தெரியுமா? சிவப்பு கலந்த வெண்மை நிறம் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எவ்வளவு அழகான ஒரு நிறமாக இருக்கும் அருமையானவர்களே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எந்தவித குறைகளும் இல்லாமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தான். அடுத்து சொல்றாங்க, அத்அஜுல் ஐனைன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருவிழி மிகவும் கருமையானதாக இருக்கும். இது ஒரு அழகு அருமையானவர்களே. சிலருடைய கருவிழிகள் பிரவுன் கலர்ல இருக்கும், சிலருடைய வேறு நிறத்தில் இருக்கும், சிலருடைய மங்கள் நிறத்தில் இருக்கும். ஆனால் கருவிழி மிகவும் கருமையாக இருப்பது மிகப்பெரிய ஒரு அழகு எடுத்துக்காட்டும். இந்த அழகுள்ளவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து சொல்றாங்க, நபி அவர்களுடைய இமைகள் நீண்டிருக்கும். இதே போல ஜலீலுல் முஷாஷி வல் கதீத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூட்டுகளும் முதுகெலும்பும் உறுதி வாய்ந்ததாக இருக்கும். அஜ்ரது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில எந்த விதமான முடிகளும் இருக்காது. நபி அவர்களுடைய தலை, இதே போல தாடி, இந்த மாதிரி இடங்கள்ல முடிகள் இருக்கும். ஆனால் மேனிகள்ல, உதாரணமாக நெஞ்சு பகுதி, இந்த மாதிரி இடங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடிகள் இருக்காது. ஆனால் து மஸ்ருபத்தின். அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்புல எங்கேயுமே முடிகள் இருக்காது. ஆனால் நெஞ்சில் இருந்து தொப்புள் வரை ஒரு கோடு போல முடி நீண்டிருக்கும். இது ஒரு அழகு அருமையானவர்கள். இதற்கு தான் து மஸ்ரூபா என்று சொல்லப்படும். இதே போல ஷஸனுல் கஃபைனி வல் கதமைன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய 2 பாதங்களும் 2 இந்த மணிக்கட்டுகளும் சதை பிடிப்புள்ளதாக, உறுதி வாய்ந்ததாக இருக்கும். இதா மஷா கஅன்னமா யன்ஹத்து ஃபீ ஸவவின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தால் மலையிலிருந்து பள்ளத்தை நோக்கி நடப்பது போல வேகமாக சற்று குனிந்தவாறுதான் நடப்பார்கள். வைதல் தஃபத இல்தஃபத மஅன். அடுத்து சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பண்பு என்னன்னு சொன்னா, நபி அவர்கள் திரும்பினால் தலையை மட்டும் திருப்ப மாட்டார்கள், முழுமையாக உடம்பை திருப்புவார்கள். யாராவது முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூப்பிட்டால் நபி அவர்கள் முகத்தை மட்டும் திருப்பி ஏன் என்று கேட்க மாட்டாங்க. மாற்றமாக முழு உடம்பையும் திருப்பி அவருடைய அந்த கேள்விக்கு பதில் அளிப்பார்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, பைன கதிஃபைஹி ஹாத்தமுன் நுபுவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 புஜங்களுக்கு மத்தியிலே இறுதி நபித்துவத்துடைய முத்திரை இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் இந்த முத்திரையை பற்றி தான் வருகிறது. வஹுவ ஹாத்தமுன் நபியீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் இறுதியானவர். அஜ்வதுன் நாஸி ஸத்ரன். மக்களிலே அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவராக. வ அஸ்தகுன் நாஸி லஹ்ஜதன். மக்களிலே அதிகம் உண்மை பேசக்கூடியவராக. வ அல்யனுஹும் அரீகதன். மிகவும் சாஃப்ட்னஸ் உள்ளமுள்ளவராக, நற்குணத்திலே மிருதுவானவராக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், மன் ரஆஹு பதீஹத்தன்
ஃபர்தன் ஹாபஹு, முதல் தடவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தால் நபி அவர்களை பார்த்ததும் அவர் பயந்து விடுவார். வமன் ஹாலதஹு மஅரிஃபத்தன் அஹப்பஹு, அதற்கு பிறகு நபி அவர்களுடன் பழகும் பொழுதே நபி அவர்களை அவர் நேசிக்க ஆரம்பிப்பார் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதற்கு என்ன காரணம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை கம்பீர தோற்றத்திலே தான் படைத்திருக்கிறார். ஏற்கனவே நான் ஒரு பதிவுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் அப்படின்ற விடயத்தை நான் பேசியிருந்தேன். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகுடன் அல்லாஹ் ஒரு இச்சையை கலந்து வைத்திருந்தான். அதனால தான் பெண்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை பார்த்து கையை வெட்டி கொண்டார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகுடன் அல்லாஹ் இச்சையை வைக்கவில்லை, மாற்றமாக கம்பீரத்தை தான் கொடுத்திருந்தான். யாராவது நபி அவர்களை பார்த்தால் ஒட்டோவாக அவருடைய உள்ளத்திலே நபி அவர்களை பற்றிய ஒரு பெருமிதம், ஒரு கண்ணியம் ஏற்பட்டுவிடும். எனவே முதல் தடவை யாராவது நபி அவர்களை பார்த்தால் நபி அவர்களுடைய அந்த கம்பீர தோற்றத்தை பார்த்து பயந்து விடுவார். அதற்கு பிறகு நபி அவர்களுடன் பழகும் பொழுது நபி அவர்களை மிகவும் நேசிக்கக்கூடியவராக மாறிவிடுவார். காரணம் என்ன? நபி அவர்களுடைய அஹ்லாக் அந்த மாதிரி இருக்கும். அருமையானவர்களே, யகூலு நஅய்துஹு, இந்த விடயத்தை எல்லாம் சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லம் அர கப்லஹு வலா பஅதஹு மிஸ்லஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ஒருவரை இதற்கு முன்னாலும் நான் பார்த்தது கிடையாது, இதற்கு பின்னாலும் நான் பார்த்தது கிடையாது என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆச்சரியமான உடல் அமைப்பு கொடுக்கப்பட்டவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிஅல் ஃபம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய் சற்று அகன்றதாக இருக்கும். அஷ்கலல் ஐன், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களிலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கருவில் சிவப்பு நிறம் சற்று படர்ந்திருக்கும் என்று கூறுகிறார்கள். இதுவும் அழகு. அருமையானவர்களே, வெள்ளை நிறத்தில் சிவப்பு மிக்ஸ் ஆகி இருப்பது ஒரு அழகை அதிகரிக்கும், கூட்டி காட்டும். இந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களுடைய அந்த வெண்மை பகுதியில் சிவப்பு நிறம் படர்ந்திருக்கும் என்று கூறுகிறார்கள். மன்ஹூசல் அகிப், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குதிங்கால் சதை பிடிப்பு இல்லாமல் இருக்கும் என்ற விடயத்தையும் ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அடுத்த ரிவாயத் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ லைலத்தின் இத்ஹியானின், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பௌர்ணமியுடைய இரவிலே நான் கண்ணால் பார்த்தேன். வ அலைஹி ஹுல்லத்துல் ஹம்ரா, சிவப்பு நிற கோடு போடப்பட்ட வெள்ளை நிறத்தில் ஆன செட் ஆடைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்தார்கள். மேலாடை இதே போல கீழாடை வெள்ளை நிறத்தில் இருக்கும். அந்த வெள்ளை நிறத்தில் சிவப்பு நிறத்தில் கோடு போடப்பட்டிருக்கும். இந்த ஆடையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருந்தார்கள். ஃபஜஅல்து அன்துரு இலைஹி வ இலல் கமர், ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உற்று பார்த்தேன், சந்திரனை உற்று பார்த்தேன். ஃபலஹுவ இந்தி அஹ்ஸனு மினல் கமர், அந்த சந்திரனை விடவும் மிகவும் அழகுள்ளவர்களாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருந்தார்கள் என்ற விடயத்தை ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரம் சந்திரனை நபி அவர்களுடைய அழகுக்கு முன்னால் தோற்று போய்விடும். சந்திரன் மிகவும் பிரகாசமாக மாதத்தில் ஒரு நாள் தான் வரும், அதுவும் அந்த பௌர்ணமியுடைய இரவுல. ஆனால் 30 நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பிரகாசம் உள்ளதாக பௌர்ணமியாகத்தான் இருக்கும். அருமையானவர்களே, அடுத்த ரிவாயத் அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதர் பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் வாளை போன்றதா என்று கேட்டார். அதற்கு பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு லா பல் மிஸ்லல் கமர், இல்லை நபி அவர்களுடைய முகம் வாளை போன்று இருக்கவில்லை, மாற்றமாக சந்திரனை போல இருந்தது என்று கூறுகிறார்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் வாளை போன்றது கிடையாது, சந்திரனை போல இருந்தது என்று கூறினார்கள் என்றால் இதற்கு பல கருத்துக்கள் சொல்லப்படுது. முதலாவது, வாளை எடுத்துக்கொண்டால் அது நீளமானதாக இருக்கும், சந்திரன் வட்ட வடிவத்தில் இருக்கும். நபி அவர்களுடைய முகம் நீண்டதாக இருக்கல்ல, வட்ட வடிவமாக இருந்தது. அதை வைத்துத்தான் இவ்வாறு சொன்னார்கள். இரண்டாவது, இந்த வாளிலே கூசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இந்த சூரிய ஒளி அந்த வாளிலே பட்டால் கூசக்கூடிய தன்மை அந்த வாளிலே இருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது எந்த சஹாபியுடைய கண்களும் கூசியது கிடையாது. மாற்றமாக சந்திரனை எடுத்துக்கொண்டால் அதை எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த சந்திரனை பார்க்கும் பொழுது எங்களுடைய கண்கள் கூசாது. எனவே தான் வாளை ஒப்பிடாமல் சந்திரனை ஒப்பிட்டார்கள். இன்னொரு காரணம் சொல்லப்படுது, பொதுவாக வாளை எடுத்துக்கொண்டால் அது ஆதிக்கத்துக்குரிய அடையாளம், சந்திரனை எடுத்துக்கொண்டால் மன நிம்மதிக்குரிய ஒரு அடையாளம். எனவே தான் சந்திரனை ஒப்பிட்டு நபி அவர்களுடைய முகம் இவ்வாறு என்று பரா பின் ஆசிப்
ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என்பதாக பல உலமாக்கள் கூறுகிறார்கள். அடுத்த ரிவாயத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளியால் உருவாக்கப்பட்டவர்களை போல மிகவும் வெண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். ரஜில ஷாரி, சற்று முடி சுருண்டதாக நபி அவர்களுடைய முடி இருந்தது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அடுத்த ரிவாயத் ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உரித அலையல் அம்பியா, எனக்கு நபிமார்கள் எடுத்து காட்டப்பட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஃபைதா மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்பும் மினர் ரிஜாலி கஅன்னஹு மின் ரிஜாலி சனூஆ கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதரை போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம் இருந்தது. வரஐது ஈஸா இப்னு மர்யம் அலைஹிஸ்ஸலாம், நான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். ஃபைதா அக்ரபு மன் ரஐது பிஹி ஷிப்ஹன் உர்வத் இப்னு மஸ்ஊத், ஹஜ்ரத் உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோற்றத்துக்கு மிக நெருக்கமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். அதற்கு பிறகு நபி அவங்க சொன்னாங்க, வரஐது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். ஃபைதா அக்ரபு மன் ரஐது பிஹி ஷபஹன் பிசாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு ஒப்பாக மிகவும் நெருக்கமான ஒரு தோற்றம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். உங்களுடைய தோழர் என்று சொன்னால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்துக்கு மிகவும் நெருக்கமான தோற்றம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வரஐது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். ஃபைதா அக்ரபு மன் ரஐது பிஹி ஷபஹன் திஹ்யா, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோற்றத்திற்கு நெருக்கமானவர்களாக இருந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மனித தோற்றத்தில் வரும் பொழுது திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோற்றத்தில் தான் அதிக தடவை வந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகிய சஹாபியாக இருந்தார்கள். அடுத்த ரிவாயத் இமாம் சயீத் அல் ஜுரைரி சொல்றாங்க, ஹஜ்ரத் அபூ துஃபைல் வாசிலத் இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி அவர்களை கண்ணால் பார்த்திருக்கிறேன். வமா பக்கிய அலா வஜ்ஹில் அர்தி அஹதுன் ரஆஹு கைரி, தற்பொழுது நபி அவர்களை கண்ணால் பார்த்தவர்களில் என்னை தவிர வேறு யாரும் மிகுதமாக கிடையாது என்று கூறுகிறார்கள். அதாவது அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சஹாபாக்களில் கடைசியாக மரணித்தவர்கள். சில உலமாக்களுடைய கருத்துப்படி ஹிஜ்ரி 110வது வருடம் தான் ஹஜ்ரத் அபூ துஃபைல் வாசிலத் இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள். இவர்களுடைய கடைசி காலத்திலே நபி அவர்களை கண்ணால் பார்த்த எந்த சஹாபியும் இருக்கவில்லை, அனைவரும் மரணித்திருந்தார்கள். இவர்கள் மட்டும் தான் மிகுதமாக இருந்தார்கள். எனவே இதை வைத்து தான் இவர்கள் சொல்றாங்க, இந்த காலத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்களை கண்ணால் பார்த்தவர்களில் என்னை தவிர வேறு யாரும் இந்த உலகத்திலே கிடையாது. ஆகவே கடைசியாக மரணித்த சஹாபி இந்த அபூ துஃபைல் வாசிலத் இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இவர்கள் சொல்லும் பொழுது கான அபியத மலீஹன் முகஸ்ஸதா, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை பற்றி கூறுகிறார்கள். அவர்கள் நபி அவர்கள் சிவப்பு கலந்த வெண்மை நிறமுடையவர்களாகவும் நடுத்தர உயரம் உள்ளவர்களாகவும் இருந்தார்கள் என்ற விடயத்தை ஹஜ்ரத் அபூ துஃபைல் வாசிலத் இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஹைர், இந்த பாடத்தில் கடைசி ரிவாயத் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் வருது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃலஜ ஸனியத்தைன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பற்கள் சற்று இடையுள்ளதாக இருந்தது, இடைவெளி இருந்தது. இதா தகல்லம, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச ஆரம்பித்தால் ருஅய கன்னூர் யஹ்ருஜு மின் பைனி ஸனாயாஹு, நபி அவர்களுடைய அந்த பற்களுக்கு இடையில் இருந்து ஒளி வீசுவது விளங்கும் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு அழகான உடலமைப்பு கொடுக்கப்பட்டவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா விடயத்தையும் சிறந்த முறையிலே அறிந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.